அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா இந்த ஆண்டு பிரயாக்ராஜில் நடக்குது. அந்த கும்பமேளாவில் நமக்கு இந்த வருட ஜோதி தியான யாத்திரை சார்பாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த யாத்திரையில் கலந்து கொள்றதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். சென்னையிலேருந்து டெல்லிக்கு விமானத்துலையும், டெல்லியிலேருந்து பிரயாக்ராஜுக்கு வந்தே பாரத் ரயிலையும் போய் காலையில் பிரயாக்ராஜை போய் சேர்ந்தோம். பிரயாக்ராஜில் நல்ல பனி குளிர். காலையில் பார்த்திங்கன்னா மூடுபனி இருந்தது. அந்த ரயில் நிலையத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பேட்டரி ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டு நம்ம கும்பமேளா நடக்கக்கூடிய இடத்துக்கு போனோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம், பெங்களூர் மற்றும் பல இடத்துலேருந்து நம்ம அன்பர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் முன்னாடி நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய தியாகி சாது ஒருத்தரை அடியாரை சந்தித்தோம். அவரை பார்த்து தரிசித்துட்டு அவர் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த அன்னதானத்துலேயும் கலந்து கொண்டு அதுக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மடத்தில் சிவபஜனை நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த மடாதிபதியும் பார்த்து அவருக்கு நம்ம சன்மார்க்க நூல்கள் கொடுத்து அவரை வடலூர் வர சொல்லி தமிழ்நாடுக்கு நம்ம இன்வைட் பண்ணணும். அதோடு இல்லாமல் அவருடைய பக்தர்கள் எல்லாம் சுற்றி இருந்தாங்க. அவங்களும் பல மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வள்ளல் பெருமானினுடைய புத்தகங்கள் ஹிந்தி மொழியில் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் நமது ஜோதி தியான யாத்திரை அன்பர்கள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்களும் யாத்திரையில் கலந்து கொள்ளலாம்.